தம்பிக்கு இன்னும் அந்த காலில் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில் டெவலப் ஆகலை. இவர் வந்து ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் சைல்டு. பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் சைக்கிள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் குழந்தைக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட் சைக்கிள் வந்து அவங்களாம் வந்து வச்சு இப்படி வந்து சுற்றணும். பட் இவருக்கு வந்து அந்தளவுக்கு மிதிக்க தெரியாது. அதனால் நான் இந்த ஸ்க்ராப் பேண்டை போட்டு நான் ஒரு காலை வந்து டைப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு காலில் நான் கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து சுற்றுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் சைக்கிள் வந்து கொடுக்கும்போது குழந்தைக்கு பாருங்கள், அந்த சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸ்பைனல் கார்டுக்கு. அதோட குழந்தை வந்து ஒரு காலையும் இன்னொரு காலையும் கோஆர்டினேட் பண்ணி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் இதை நம்ம வந்து மெயினாக கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் அந்த ஸ்டாண்ட் சைக்கிள். இப்போ வந்து குழந்தைய வந்து உட்கார வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காலை வந்து வச்சு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி காலை வச்சு சுற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். காலை வந்து அவர் எடுத்துருவார். இப்படி காலை வந்து வச்சு சுற்றுறோன்னா அவருக்கு காலை வந்து வச்சு சுற்றணும் அப்படிங்கிற ஸ்கில் வந்து தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு அவருக்கு இன்னும் வந்து ஏஜ் ஆகலை. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா காலை வந்து எடுத்துருவார். இப்படி மேலால் வச்சோம்னாலே காலை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவார். அதனால் இது வந்து ஃபிசியோதெரப்பியில் யூஸ் பண்ணுறது, இல்லைனா பெயினுக்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்க்ராப் பேண்டு, அதுதான் வந்து நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கு அப்படியே சுற்றி காட்ட போகிறோம். இதை வந்து நம்ம எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு காலை வந்து டைப் பண்ணிவிட்டு ஒரு காலை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ வந்து சிட்டிங் வந்து வந்துருச்சு. ரொம்ப நேரம் வந்து உட்கார்றாரு. ஆனால் சைக்கிளிங்லாம் கொடுக்கும்போது இன்னும் அந்த கோஆர்டினேஷன் வந்து வரலை. இது வர்றதுக்கு எப்படினாலும் கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம்.